ஹாய் ஆல். கரூர்ல இறந்து போன உங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருக்குமே ஆழ்ந்த இரங்கல். இது வந்துட்டு தாங்கிக்கவே முடியாத ஒரு சம்பவம், யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். 2 நாளா வந்துட்டு கண்ணை மூடினா சரியாவே தூக்கம் வரல, இதே நினைப்பு தான். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர இளைஞர்கள் முதற்கொண்டு மிதிச்சே இறந்து போறது அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். நம்மளால கொஞ்ச நேரம் பஸ்ல டிராவல் பண்ணப்ப லைட்டா யாராவது காலை வச்சு மிதிச்சிட்டாவே அதை வந்துட்டு தாங்கிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இந்த மூச்சு திணறி இறந்து போறதெல்லாம் எப்பா நினைச்சே பார்க்க முடியல. காலைல எந்திரிக்கிறப்போ இவங்க யாருமே இன்னைக்கு சாக போறோம்னு நினைச்சு அந்த இடத்துக்கு போகல. இது எல்லாமே எதிர்பாராம நடந்தது. நம்மளா இருந்தாலுமே பக்கத்துல யாரோ செலிபிரிட்டி வராங்க, பக்கத்து தெருவுக்கு வராங்க, பக்கத்து ஊருக்கு வராங்கன்னா கண்டிப்பா ஓடி போய் பார்ப்போம் ஒரு கியூரியாசிட்டியில. அந்த மாதிரி போனவங்க தான் நிறைய பேரு. ஆனா ஒரு இடத்துக்கு வந்துட்டு பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் வராதீங்க சொன்னா ஏதோ காரணத்தோட தான் சொல்றாங்க அப்படின்ட்டு நம்மளுமே கொஞ்சம் பின்பற்றி நடந்தா இன்னுமே நல்லா இருக்கும். இனிமேல் இதுக்கு வந்துட்டு யாரை குறை சொல்லியுமே எதுவுமே ஆக போறது இல்லை. இறந்து போனவங்க 41 பேரும் இறந்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு அவங்க தான் உலகமா இருந்திருப்பாங்க, அவங்க இல்லாம போயிட்டாங்க. இழந்துட்டு நிக்கிறவங்களுக்கு தான் வலியும் வேதனையும். இதுக்கு ஒரு தெளிவான விசாரணை நடத்தி இனிமேல் இந்த மாதிரி நடக்காம இருக்க எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்.